நாங்க குடிச்சிருக்கிறோம். குடிச்சு வண்டிலாம் எடுத்துட்டு போகல. வண்டியை ஓட்டு நாங்க போல. நாங்க சார் நாங்க வண்டியை ஓட்டு நாங்க போல. நல்லா கேட்டுக்கோங்க சார். நீங்க பண்ண தப்பு சார். சார் நீங்க பண்ண தப்பு சார். சார் நீங்க பண்ண தப்பு. நீங்க பண்ண மட்டும் சரி, நாங்க பண்ண தப்பா சார்? இதான் ரூம். இங்க இருந்து எடுத்துட்டு வரோம், சரக்கு வாங்கி வந்துடும். இந்த ரூம்ல வந்து சரக்கு அடிக்கிறோம், வண்டி இங்க விட்டுருக்கிறோம். நாங்க அடிச்சுட்டு போனது. ஏழெல்லாம் சொல்லக்கூடாது, ஏழெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பேசுங்க. அந்த வண்டி எடுத்துட்டு போட. வண்டி எடுத்துட்டு போல. எல்லாம் வண்டி எடுங்க சார், எடுங்க சார். எல்லாம் சரி சார், எல்லாம் வரும். பேஸ்புக்ல போட்டு விட்டுருவேன். என் வண்டி இல்லடா, என் வண்டி இல்ல சார். எட்டையாரம் போலீஸ் இதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. பாரதியார் பிறந்த ஊர். நான் பேஸ்புக் லைவ்ல நான் போட்டு விடுறேன். நான் எல்லாத்தையும் மது போதையில் ஏதாவது பண்ணிட்டோம், தெரியாம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ அப்டேட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சகோதரா போயிட்டோம். அதோட நம்ம நான் தான் அப்லோட் பண்ணேன். நான் அப்லோட் பண்ணி நான் தான் பண்ணது. நாங்கள் வந்து ஏதோ ஜாலிக்காக நான் உட்காந்து ரோட்டை உட்காந்து குடிச்சிருக்கோம். குடிச்சிட்டு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சார் ஏதோ பேசினாங்க, நாங்கள் ஏதோ பேசினோம். பார்க்க சார் வந்து வந்துட்டு அதுக்கு ஒரு சமாதானம் பேசி எங்கள் மேலே தப்பு சார், மது அருந்திட்டு வாகனத்தை ஓட்டினா தான் தப்பு, வாகனத்து மேல உட்கார்ந்தா கூடவா தப்பு என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு போலீசார் நடத்திய செல்லமான விசாரணை. நாங்க குடிச்சிருக்கிறோம். குடிச்சு வண்டிலாம் எடுத்துட்டு போகல. வண்டியை ஓட்டு நாங்க போல. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தான் பல தடவை யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. தான் செய்தது தவறு என்று மீண்டும் ஒரு வீடியோவை வெளியிட்ட நபர்கள், மது போதையில் ஏதாவது பண்ணிட்டோம், தெரியாம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ அப்டேட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சகோதரா போயிட்டோம். அதோட தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற எட்டயபுரத்தில் நாவிலக்கம்பட்டி சாலையில் பொது வழியில் சிலர் மது அருந்திட்டு இருந்திருக்காங்க. இதை பற்றி எட்டயபுரம் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து போலீசார் அங்கே போன உடனே சாலையில் வாகனத்தை நிறுத்திட்டு மது அருந்திக்கிட்டு இருந்த சில பேர் அங்கிருந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு போனதா கூறப்படுது. மீதி இருந்த வாகனங்களை போலீசார் காவல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தர் எப்படி இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு மது அருந்திட்டு வாகனத்தை ஓட்டலையே, வாகனத்து மேல உட்கார்ந்து தானே இருக்கும் அப்படின்னு போலீசார்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட செல்போன்ல வீடியோவா பதிவு செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம சலூன் கடைக்கு வந்த இருசக்கர வாகனத்தை போலீசார் எடுத்துட்டு போறதாகவும், பாரதியார் பிறந்த மண்ணான எட்டயபுரத்துல காவல்துறையினர் இப்படி நடந்துக்கிறது சரியா அப்படின்னு வீடியோல பேசி இருக்கிற நபர் அது சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்காரு. உடனே அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவவே எட்டயபுரம் போலீசார் இது பத்தி விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில போலீசார் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த அந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்ச நபர் சென்னையில காய்கறி கடை வச்சிருக்கிற பொன்ராஜ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எட்டயபுரத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட சாலையில இருந்து மது அருந்திட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து போலீசார் பொன்ராஜ் மற்றும் அவரோட உறவினரான ராஜா அப்படிங்கிற நபரை கூட்டிட்டு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையின் போது தாங்கள் செஞ்சது தவறுதான், இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் அவங்களை எச்சரிச்சு அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோல மது அருந்திட்டு தவறா நடந்துகிட்டோம், நாங்க செஞ்சது தவறு தான் அப்படின்னும் சமாதானமா போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவும் இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம பிஹைண்ட் ஜார் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மது போதையில் ஏதாவது பண்ணிட்டோம், தெரியாம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ அப்டேட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சகோதரா போயிட்டோம். அதோட நம்ம நான் தான் அப்லோட் பண்ணேன். நான் அப்லோட் பண்ணி நான் தான் பண்ணது. நாங்கள் வந்து ஏதோ ஜாலிக்காக நான் உட்காந்து ரோட்டை உட்காந்து குடிச்சிருக்கோம். குடிச்சிட்டு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சார் ஏதோ பேசினாங்க, நாங்கள் ஏதோ பேசினோம். பார்க்க சார் வந்து வந்துட்டு அதுக்கு ஒரு சமாதானம் பேசி எங்கள் மேலே தப்பு